வணக்கம். நான் பார்த்து சமைத்தேன் நல்ல பொண்ணு. இன்னைக்கு காத்தால கத்திரிக்காயில் ஒரு டிஷ் பண்ணலாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணினேன். அதுக்காக கொஞ்சம் மசாலா முதல்ல வறுத்து அரைக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, தனியா, ஜீரகம், வத்தல் மிளகு இது எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு ஒரு சொட்டி எண்ணெயை விட்டு வறுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்ததாக 2 வெங்காயம், 2 தக்காளி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி வச்சுட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து கத்திரிக்காயை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஃபுல்லாகவே நறுக்க வேண்டாம்னா ஆஃபாக கூட நறுக்கிக்கலாம். ஆக்சுவலாக அது மாதிரி தான் இதில் பண்ணுவார். ஆனால் அப்படி பண்ணினா பூச்சி கீச்சி இருந்தால் தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டேன். ஆனால் ஃபுல்லாகவே நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். அடுத்தது நான் பண்ண போகிறது வந்து ஒரு தொகையல் தான். நான் வந்து தொகையல்னு சொல்கிறேன், இந்த ஊரில் இதை பச்சடின்னு சொல்லுவாள். என்னோடய மெத்தடில் நான் இதை பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காயை வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு இது 3த்தையும் போட்டு லேசாக வறுத்துட்டுருக்கேன். இங்கே இந்த பீர்க்கங்காயை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தோலோடையே நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சம் வதங்கினப்புறம் இதையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கிக்க போகிறேன். இந்த தேங்காய் கூட இந்த நறுக்கின பீர்க்கங்காயம் போட்டுட்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த பொடிச்சுன்னு வந்துடலாம். பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து சில பேர் இந்த சமயத்தில் பூண்டு போட்டுப்பா. நீங்கள் பூண்டு சாப்பிட்றவா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் 4-5 அள்ளி பூண்டு இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே கொத்தமல்லி விதையும், அதாவது தனியா, அந்த தனியா சீட்ஸும் மிளகாயும் போட்டுப்பா. நான் கேஸை அணைச்சிடுறேன், ஏன்னா கறியிறது. தேங்க்யூ. அதையும் போட்டுட்டு இதை வறுக்கிறத அதையும் சேர்த்து வறுத்துப்பா, அந்த தனியாவையும் மிளகாவையும். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல, நான் பொடியாக தான் போட்டுக்க போகிறேன். நான் போடும்போது காமிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் சூடாறினப்புறம் இதையும் அரைச்சின்னு வந்துடுறேன். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை பண்ணுறதுக்காக நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு போட்டுட்டேன். இது கொஞ்சம் பொரிஞ்சப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்மளோட அந்த பருப்பு, அப்புறம் வந்து தனியா, மிளகா வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அப்புறம் அந்த காய், தக்காளியும் வெங்காயமும் இது எல்லாத்தையும் நல்லா நான் அரைச்சின்னு வந்துட்டேன் ஸ்மூத்தாக. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நம்மளுக்கு அரைக்கலைன்னா நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுனேன் சின்ன டம்ளரால். இப்போ வந்து இந்த கடுகு கூட இந்த மசாலாவையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்க அந்த கத்திரிக்காய் அது கூட போடலாம். இப்போ அரைச்ச மசாலாவை நான் போட்டுட்டு அந்த நல்லா வந்து கொதிச்சுட்டுருக்கு. பார்த்தெல்லாம் தெரியும், நடுவில் கொப்பளமாக வருது. இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா இதுலேயும் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக வதக்கி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அது வந்து பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிற கத்திரிக்காயை நம்ம இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து கொடுத்துட்டு மஞ்சப்பொடி போடணும். ஏன்னா நம்ம இதுக்கு மஞ்சப்பொடி போடுறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு காரம் சரியாக இருக்கான்னு. ஏன்னா கத்திரிக்காயிலையும் இந்த காரம் வந்து நல்லா பிடிக்கணும். ஒருவேளை காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ நான் வந்து கத்திரிக்காயை போட்டுட்டு இதை மூடிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நான் சின்ன கேஸ்க்கு மாற்றிட்டேன். ஏன்னா அந்த பக்கம் எனக்கு குக்கர் வைக்க வேண்டி இருந்தது. இதில் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இதை தவிர நான் வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் அதுக்கு போட போகிறேன். இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பவுடர். இது வந்து புளித்தனம் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும். அப்புறம் பெருங்காயம், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போடணும். கரம் மசாலா ஒண்டி கடைசியாக போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் பச்சை வாசனை போகணும். ஒரு 4 மினிட்ஸ் அது கொதிச்சா போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டுட்டு உடனே கேஸை நிறுத்திட்டு கொஞ்சம் நாளி அதை மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த பச்சடி தொகையல் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய் தொகையல், அது பண்ணுறதுக்காக முதல்ல இந்த பொடியை நான் வந்து இதில் பொடிச்சுன்னு வந்துட்டு
அப்புறம் அந்த பீர்க்கங்காயை இதில் நல்லா அரைச்சி வந்திருக்கேன், தண்ணி விடலை, தேங்காயும் பீர்க்கங்காயும். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகை வந்து இது நல்லா தாளிச்சிட்டேன்னா அது நல்லா வெடிச்செடுத்து அதுக்கப்புறம் முதல்ல நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கூழ் மாதிரி காய் இதை வந்து போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் இதை வதங்கினப்புறம் இதில் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி, தனியா பொடி இதெல்லாம் போடணும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தனியா மாத்திரம்தான் அரைச்சோம், அதனால் கொஞ்சம் தனியா பொடியும் போடலாம். காரம் உப்பெல்லாம் போடலை, அதனால இதுக்கு வந்து மிளகா பொடியும் உப்பும் கண்டிப்பாக போடணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போடணும். இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி குறைன்னு அரைச்சா போல் ரொம்ப அப்படியே மழுங்குன்னு இதை அரைக்க வேண்டாம், அப்புறம் அது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு பொடிகள்லாம் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் இந்த காயை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் புளியை நல்லா பிரித்து அந்த நாரெல்லாம் எடுத்து இது கூட சேர்ந்தே அரைச்சின்னு வந்துட்டு பெருங்காயமும் நான் போட்டுட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் அந்த பொடியையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுது. இது சாதம், இது தக்காளி பருப்பு, இது பீர்க்கங்காய் தொகையல், இது வந்து அந்த கத்திரிக்காய் மசாலா. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. Hope you all will like this. Thank you very much for watching my video. If you like my video, please subscribe to my channel. Thank you.